ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து கீரை கடையல் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், கீரை வந்து வேக வச்சுட்டேன். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, டர்மரிக் பவுட்ரு, மிளகாத்தூள், அப்புறம் வந்து பருப்பு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே போட்டு வந்து வேக வச்சுட்டேன். நல்லா வந்து வேக வச்சுட்டேன். நல்லா வேக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ எடுத்து நம்ம வச்சுருக்கோம். இது வந்து கடல் பண்ணிடலாம் இப்போது. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கீரை வந்து நல்லா கடைஞ்சிட்டேன். இந்த கட்டையில் தான் வந்து கீரை வந்து நல்லா கடைஞ்சிட்டேன். இதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன போட்டுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம் போட்டுக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு. ஏன்னா பருப்புலாம் போட்டு கடைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, கேஸ்ட்ரிக் ஆகாது. ஸோ அதனால் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு ஸ்பூன்னு உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு போட்டுட்டு இது ஒரு மேஷ் மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்டில் நான் வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணேன் இல்லைங்களா, அப்படியே கையே வலிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஏதோ ஸ்டெய்லர்னு சொல்கிறாங்க, மிஷின் மாதிரி விற்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வாங்கணும் தான் நினைக்கிறேன். அது எங்கே விற்குதுன்னு என்னென்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து மேஷ் பண்ணாவே கையெல்லாம் வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த மாதிரி ஆட்ட முடியல. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது இதோட மிஷின் ஏதாவது இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாளிப்புக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வச்சிடலாம். இது எடுத்து அப்படியே வந்து வச்சுட்டு ஆன் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வர வரைக்கும் நம்ம பார்ப்போம் இருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தாளிப்பு கொடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், கீரை நல்லா கொதித்து வந்துச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு சூடாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு வந்து வெங்காயம், ஒரு 6 பல்லு வந்து பூண்டு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட சேர்த்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மிளகாய் அது இன்னும் நான் எடுத்து வைக்கல. இப்போ அது கூட சேர்த்து வந்து காஞ்ச மிளகாய், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. இப்போ நம்ம தாளிப்புக்கு போயிடலாம் வாங்க. எண்ணெயை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் சூடாகட்டும். சூடாகிட்டுருக்கு எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை சிம்மில் வச்சு போட்டுக்கலாம். ஏன்னா வந்து வெடிக்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் மொத்தமாக போட்டுக்கலாம். சிம்லேயே வச்சுக்கலாம். இது நல்லா இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம ஸ்டவ். கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்களாம் எப்படி கீரை செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீரை வேக வச்சோம் பார்த்தீங்களா, கீரை அப்படியே இதை எடுத்து தாளிப்புக்கு போட்டுருவோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சூப் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக கீரை வந்து நல்லா கொதித்து வரட்டும். தாளிப்பெல்லாம் போட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டான்னு அமுத்துங்க. ஓகே பாய்.